வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் ஒரு கணவர் அவரோட மனைவியை இழந்த பிறகும் கூட வாழ்ந்த வாழ்க்கையின் அனுபவத்தை எழுதியிருக்காரு. படித்ததில் பிடித்த வரிகள். நீங்கள் நம்ம சேனலுக்கு புது பார்வையாளராக இருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஒரு கணவர் அவரோட மனைவியை இழந்ததுக்கு அப்புறம் கூட அவர் வாழ்ந்த வாழ்க்கையை எழுதியிருக்காரு. 75 வயதில் ஆதரவின்றி நிக்குது மனசு. 45 வருடம் ஒரு நாளாவது அவளை கொண்டாடி இருக்கலாம். என் கோபத்தை தள்ளுபடி செய்து ஒரு நாளாவது அவளை கொண்டாடி இருக்கலாம். அவள் சமையலை ஒரு முறையாவது நான் மனம் நிறைய பாராட்டி இருக்கலாம். ஒரு நாளாவது நான் சமையல் செய்து அவளுக்கு ஊட்டி இருக்கலாம். ஒரு நாளாவது அவளுக்கு பதில் நான் அவளது துணியையும் சேர்த்து துவைத்து இருக்கலாம். ஒரு நாளாவது டிவியையும் மொபைலையும் அணைத்துவிட்டு அவளை கொஞ்சி இருக்கலாம். ஒரு நாளாவது வேலை தளத்தின் கோபத்தையும் எரிச்சலையும் அங்கேயே விட்டுவிட்டு வந்து இருக்கலாம். ஒரு நாளாவது என் விடுமுறை நாட்களில் அவளை சினிமாவுக்கு அழைத்து சென்றிருக்கலாம். ஊர் ஊராய் சுற்றி அவளை உற்சாகப்படுத்தி இருக்கலாம். அவள் விரும்பி கேட்காத போதும் ஒரு புடவை வாங்கி கொடுத்து இருக்கலாம். ஒரு மாசமாவது என் முழு சம்பள பணத்தை அவளிடமே கொடுத்து இருக்கலாம். ஒரு நாளாவது காலையில் அலாரத்தை கொஞ்சம் அணைத்து வைத்து அவளை தூங்க விட்டு இருக்கலாம். நீ சாப்பிட்டியா என்று அவளை ஒரு நாளாவது கேட்டு இருக்கலாம். நீயும் வா என்னுடன் வந்து சாப்பிடு என்று ஒரு நாளாவது சொல்லி இருக்கலாம். அவள் உடல் நலத்தை பற்றி ஒரு முறையாவது விசாரித்து இருக்கலாம். அவள் தன்னை கவனிப்பதை விடுத்து பிள்ளைகளை மட்டும் கவனிப்பதை கண்டு நான் கொஞ்சம் அவளை கவனித்து இருக்கலாம். அவள் நோயில் விழுந்தபோது நான் கடன் பட்டேனும் அவளை காப்பாற்றி இருக்கலாம். என் தாயே தாரமே, நீ என்னுடன் இருந்தபோது நான் கம்பீரமாய் வாழ்ந்தேன். நீ என்னை விட்டு போனதும் நான் பலமுறை கால் தடுக்கி விழுகிறேன். என்னை தூக்கிவிடவும் மூத்தவனுக்கு நேரம் இல்லை. தேநீர் ஏதாவது போட்டுத்தர கேட்டால் இளையவனுக்கு சினம் வருது. என் மனைவியே, உன்னை நான் தினமும் கொண்டாடியிருக்க வேண்டும். நான் தவறுகள் இழைத்ததற்கு என்னை நீ மன்னித்துவிடு. ஒரு முழ பூவாவது ஒரு நாளாவது உனக்கு வாங்கி தராதவன் நான். மூச்சு இழந்த உன் புகைப்படத்துக்கு தினம் தினம் மாலையிட்டு உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன். மனைவியே, என்னை மன்னித்துவிடு. மீண்டும் ஒரு பிறப்பு இருக்கும் என்றால் நீயே என் மனைவியாய் வந்துவிடு. நான் உன்னை கொண்டாட வேண்டும். 75 வயதில் இந்த நிலைமை யாருக்கும் வராமல் இருக்க உங்கள் மனைவியை தினமும் நேசியுங்கள். வாழ்க்கை அழகாகவும் வசந்தமாகவும் இருக்கும். இது போன்ற கவிதைகள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.